ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ETW. ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படுகின்ற முக்கியமான கணித வினா விடை வீடியோ சீரீஸை பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமான கணித வினா விடை வீடியோ சீரீஸில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணிகளின் கூட்டல், அதாவது மேட்ரிக்ஸ் அடிஷன், அணிகளின் கூட்டல், அணிகளின் கழித்தல், அணிகளின் பெருக்கல், அணிகளின் வகுத்தல், இதை பற்றி தான் பேச போகிறோம். முதல்ல 2015 வருட எஸ்ஐ கேள்வித்தாளில் ஒரு கேள்வியை பார்ப்போம். 1 -2 3 இது ஒரு அணி ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ், பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ். இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன விடை கிடைக்கும் அப்படின்னு கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அணிகள் குறித்த மிக முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கலாம். ஒரு அணியையும் இந்த அணிக்கு பேர் ஏன்னு வச்சுக்கலாம், ஒரு அணியையும் இன்னொரு அணியையும் இந்த அணிக்கு பேர் பின்னு வச்சுக்கலாம். கூட்டணும்னா முதல் அணியில எத்தனை ரோஸ் இருக்குன்னு பாருங்க. எத்தனை ரோஸ் இருக்கு? 2 ரோ இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? 1 2 காலம் இருக்கு. பிங்கிற மேட்ரிக்ஸ்ல 2 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கு. இப்போ ஏவையும் பியையும் கூட்ட முடியுமானா? கண்டிப்பா கூட்ட முடியும். எப்படி கூட்டுறது? ஏங்கிற மேட்ரிக்ஸ்ல உள்ள முதல் ரோ முதல் காலம்ல உள்ள வேல்யூ பிளஸ் பிங்கிற அணியில உள்ள முதல் ரோ முதல் காலத்துல உள்ள வேல்யூ, ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 1 + 4. சரி, இப்போ முதல் ரோவில் ரெண்டாவது காலத்தில் உள்ள 2 பிளஸ் இரண்டாவது மேட்ரிக்ஸில் முதல் ரோவில் ரெண்டாவது இருக்கிற ஒரு வேல்யூ 3. அப்புறம் 3ஐயும் 2ஐயும் கூட்டுங்க. 3 + 2. 4ஐயும் 1ஐயும் கூட்டுங்க. 4 + 1. சரிதானே? அப்போ இதோட விடை என்னவா இருக்கும்? 1 + 4 5, 2 + 3 5, 3 + 2 5, 4 + 1 5 அப்படிங்கிறது. சரியா? இதோட விடை இதுதான். இப்போ இதை கூட்ட முடியுமான்னு பாருங்க. இது ஏ மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ். அதே மாதிரி நம்ம கூட்டலாம், முயற்சி பண்ணுவோம். 1ஐயும் 1ஐயும் கூட்டுங்க. 1ம் 1ம் கூட்டினா 2. அதுக்கப்புறம் ரெண்டாவது வேல்யூ கூட்டுங்க. 2 + 2 4. சரி, இங்கே வந்துருங்க. 3 + 4 7, 4 + 5 9. சரி, இந்த வேல்யூஸையும் இந்த வேல்யூஸையும் கூட்டியாச்சு. இது ரெண்டும் சும்மா இருக்குது, என்ன பண்றது? அப்படியே போட்டுடலாமா? 3 6ன்னு போடக்கூடாது. அணிகளின் கூட்டல் அப்படின்னு வரும்பொழுது முதல் மேட்ரிக்ஸின் டைமென்ஷன்ஸும், அதாவது முதல் மேட்ரிக்ஸ்ல எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதுவும் ரெண்டாவது மேட்ரிக்ஸோட டைமென்ஷன், அதுல எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குன்னு பாருங்க. ரெண்டும் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் கூட்ட முடியும். அப்படி இல்லைன்னா கூட்டல் கணக்கு வாய்ப்பே இல்லை. கூட்டலும் வாய்ப்பு இல்லை, கழித்தலும் வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த கேள்விக்கு வாங்க. A = 1, இதில் எத்தனை ரோ இருக்கு? ஒரே ஒரு ரோ. எத்தனை காலம் இருக்கு? 3 காலம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன பேசுறோம்னா 1 × 3ன்னு சொல்லுவோம். ஒரு ரோ 3 காலம். இங்கே பாருங்க, இந்த மேட்ரிக்ஸ்ல ஒரு காலம் தான் இருக்குது. எத்தனை ரோ இருக்கு? 1 2 3, 3 ரோ இருக்கு, ஒரு காலம் இருக்கு. இது 1 × 3 மேட்ரிக்ஸ், இது 3 × 1 மேட்ரிக்ஸ். ரெண்டுத்தையும் கூட்ட முடியுமானா? கண்டிப்பா கூட்ட முடியாது. அப்போ இதற்கான சரியான விடை நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறது. இது ரெண்டுத்தையும் நீங்க கூட்டவே முடியாது. கூட்டினா உங்களுக்கு எந்த விடையும் கிடைக்காது. மல்டிப்ளை பண்ணலாம். பெருக்கிறதுக்கு என்ன சூத்திரம் அப்படின்னு பாருங்க. பெருக்கிறதுக்கு என்ன விஷயம்னா, இது என்ன மேட்ரிக்ஸ்? 1 × 3 மேட்ரிக்ஸ், இது 3 × 1 மேட்ரிக்ஸ். இதுல உள்ள ரோக்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது மேட்ரிக்ஸ்ல உள்ள காலமின் எண்ணிக்கையும் ஒன்னா இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போறது அணிகளின் பெருக்கல். பாருங்க, இது முதல் அணி ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், இது ரெண்டாவது மேட்ரிக்ஸ். சரி, ஒரு மேட்ரிக்ஸையும் இன்னொரு மேட்ரிக்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல எதை செக் பண்ணணும்? 2 மேட்ரிக்ஸ் எப்படி இருந்தா அதை நம்ம பெருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மேட்ரிக்ஸ்ல எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்க, அதாவது எத்தனை வரிசை இருக்குன்னு பாருங்க. இது முதல் வரிசை, இது இரண்டாவது வரிசை. சரிதானே? அப்போ இந்த மேட்ரிக்ஸ்ல எத்தனை ரோ இருக்கு அப்படின்னா 2 ரோ இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? 1 2 3 காலம் இருக்கு. அப்போ இதை எப்படி சொல்லுவோம்னா 2 × 3 மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். 2 × 3 மேட்ரிக்ஸ். இங்கே பாருங்க, இதுல எத்தனை வரிசைகள் இருக்கு? 1 2 3 வரிசைகள் இருக்கு. அப்போ இது 3 × எத்தனை காலம் இருக்கு? 2 காலம் இருக்கு. ஒரு மேட்ரிக்ஸையும் இன்னொரு மேட்ரிக்ஸையும் எப்படி பெருக்க முடியும்னா, முதல் மேட்ரிக்ஸ்ல உள்ள ரோக்களின் எண்ணிக்கையும் இரண்டாவது மேட்ரிக்ஸ்ல உள்ள காலம்களின் எண்ணிக்கையும் சமமா இருக்கும். முதல் மேட்ரிக்ஸ்ல உள்ள ரோக்களின் எண்ணிக்கையும் ரெண்டாவது மேட்ரிக்ஸ்ல உள்ள காலம்களின் எண்ணிக்கையும் சமமா இருக்கணும். இதுல சமமா இருக்கா? அப்போ நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது அணிகளின் பெருக்கல் பண்ண முடியும். சரி, ஃபர்ஸ்ட் எப்படி பண்றது?
நம்ம பெருக்கல் எப்படி செய்ய போகிறோம்னா முதல் மேட்ரிக்ஸில் இப்படி போக போகிறோம், பெருக்கல் ரெண்டாவது மேட்ரிக்ஸில் இப்படி வரப்போகிறோம். அதாவது முதல் ஃபஸ்ட் வேல்யூ இதை எடுத்துக்க போகிறோம், இதையும் பெருக்கிக்க போகிறோம். கொஞ்சம் வீடியோ கவனமாக பாருங்கள், புரிஞ்சிடும். அடுத்தது இதையும் பெருக்க போகிறோம். அடுத்தது இதையும் பெருக்க போகிறோம். மூணுத்தையும் கூட்டிக்க போகிறோம். புரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். 1ஐயும் 7ஐயும் பெருக்க போகிறோம், 2ஐயும் 9ஐயும் பெருக்க போகிறோம், 3ஐயும் 11ஐயும் பெருக்க போகிறோம். 3 பெருக்கல்களுக்கான விடையையும் நாம் கூட்டினா இங்கே போட வேண்டிய வேல்யூ வந்துடும். சரிதானே? செய்வோமா? 1 × 7 7 ப்ளஸ் 2 × 9 18 ப்ளஸ் 3 × 11 33. இதை கூட்டினீங்கன்னா இங்கே நாம் என்ன வேல்யூ போடுவோமோ அது வந்துடும். சொல்லுங்க பார்ப்போம். 7 + 18 எவ்வளோ? 25. 25 + 33 58 அப்படிங்கிறதா இங்கே வர வேண்டிய விடை. அடுத்தது இங்கே எந்த வேல்யூ போடுறது? சிம்பிள். 1 × 8 எவ்வளோ? 4 8 8 ப்ளஸ் 2 × 10 2 10 20 ப்ளஸ் 3 × 12 3 12 36. கூட்டுங்க. இது ஒரு 28 28 30 58 6 64. சரியா? அடுத்தது இங்கே என்ன விடை வரும்? 4 7 28 ப்ளஸ் 9 45 ப்ளஸ் 6 11 66. இது மூணுத்தையும் கூட்டுங்க. 28 45 66 மூணுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 8 5 13 13 6 19 9 மீதி 1 6 4 10 13 13 139. சரியா? அடுத்தது 4 × 8 பாருங்க, ரோ காலம் 4 × 8 8 32 ப்ளஸ் 5 10 50 ப்ளஸ் 6 12 12 72. இது மூணுத்தையும் கூட்டுங்க. 152 154. அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் பெருக்குனா நமக்கு கிடைக்க போற விடை இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்களது மேலான கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல்ல இது மாதிரியே நிறைய வீடியோக்கள் வர இருக்கின்றன. அதையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைய ETW அகாடமி உங்களை அன்புடன் வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.